எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சத்தமிகும் 7 கடலை தேனை செஞ்சுருட்டி ராகம் ஆதிதாளம். சத்தமிகும் 7 கடலை தேனை குற்றமது சோடு தனையை போகுள் கவிதனை மாதி கடுவை காவிதனை நீர். சத்தமிகும் 7 கடலை தேனை குற்றமது சோடு தனையை போகுள் கவிதனை மாதி கடுவை காவிதனை நீர்.
அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 57ஆம் பாடலின் பொருள் இது. ஒளிமிக்க 7 கடலை தேன் ஈட்டும் வண்டை, தேன் நிறைந்த மலரை, அம்பை, செண்டை செய்யும் சக்தி வேலை, மா வடுவை, கருங்கோலைப் பூவை, மேம்பட்டவனாயும் தகுந்த நறுமணம் வீசும் தாமரைப் பூவை, மிக முதிர்ந்த விஷத்தை சீறிக்கொண்டு நீரில் தாவிப்பாயும் வாழை மீனை ஒத்தவனாயும், கொள்ளும் குணம் கொண்ட மைதீட்டிய கண்களை உடைய விலை மோதல்களின் யானை போல் விளங்கும் விரிவாக உள்ள முத்து மாலை அணிந்ததாய், அழகு மிகுந்த வைரக் கிரீடத்திற்கு ஒப்பானதாய், சிமிழ் போன்ற மார்பகத்தின் மீது நான் வைத்துள்ள கொடிய மயக்கத்தை விட்டு மிகுந்த பக்தி செய்யும்படி ஏழை அடிமையாகிய எனக்காக உறுதியான மயிலில் ஏறி இனி நீ எப்போது வருவாய்? அழகிய கோரிய வேலை ஏந்திய 12 திருக்கைகளை உடையவனே, பக்தி செய்பவர்களுடைய நூலில் விளங்குபவனே, திசைதோறும் செலுத்தப்படுகின்ற குதிரையாகிய மயில் வாகனனே, குறப்பெண்ணாகிய வள்ளி உள்ளன்போடு இணையும் இன்பம் கொண்டவனே, துஷ்டர்களான அசுரர்கள் தவளைகளோடு போர் புரிபவனே, நல்லவர்களை காத்து அழிக்கும் திருவிழாளர்களை கொண்டவனே, அடியார்கள் முக்தி பெறும்படி உபதேசிக்கும் திரு வார்த்தைகளை உடையவனே, கிளி போன்ற பரிசுத்தமான தேவையானைக்கு கணவனே, உலகத்தினரும் பரவி போற்றும் திருவடிகளை உடையவனே, இனிதான இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழை ஆய்ந்த சிறப்பை கொண்டவனே, கரிய மேகங்கள் தாவிச் செல்லும் மதில்களை கொண்ட திருக்கோயிலை உடையவனே, முத்துக்கள் உழவுகின்ற கடல் சூழ்ந்த நகராகிய திருச்செந்தூரில் வாழ்பவனே, மும்மூர்த்திகளுக்கும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.